நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒய் ஏபிஐ டெஸ்டிங். ஸோ நம்ம ஒய் ஏபிஐ டெஸ்டிங்கிறதுக்கு முன்னாடி ஏபிஐ டெஸ்டிங்னா என்ன, அதுக்கு முன்னாடி ஏபிஐனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேபி எல்லா ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் இப்போ பார்க்கலாம். மேனுவல் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங், எது இருந்தாலும் ஏபிஐ டெஸ்டிங்ன்ற வேர்ட் இப்போ எல்லா ஜாப் ஓப்பனிங்ஸ்லும் நீங்கள் பார்க்க முடியுது. யாராருக்கு ஆல்ரெடி பேசிக் ஐடியா ஏபிஐ பற்றி இருந்துச்சுன்னா ஐ திங்க் இந்த இமேஜ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜஸ்ட் ஒன் இமேஜ் ஐ திங்க் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணும் ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக் ஐடியா இருந்திருந்தால். ஸோ ஏன் ஏபிஐ டெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாண்டடான ஒன்றா மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மேபி 10 இயர்ஸ் முன்னாடி வந்து கம்ப்ளீட் வெப் அப்ளிகேஷன் மட்டும்தான் இருந்தது. அப்போ தான் ஸ்டார்டிங்கில் மொபைல் அப்ளிகேஷன் கேம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கேமிங்க்கு வந்து ஸ்மால் ஏபி க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவ்வளோவா ஏபி டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, டைரெக்டாக கேம் ப்ளே பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெப் அப்ளிகேஷன், இப்போ ஃப்ளிப்கார்ட் எல்லாமே, மிந்த்ரா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் டெவலப்மெண்ட்டாக லைக் கம்ப்ளீட்டாக மொபைல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு திரும்ப அவங்க வெப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெப்பில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா டைரெக்ட் டிபி ஆக்சஸ், நம்ம டிபி கொரிஸ் மூலிமா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, ஒரு சர்ச் கீவேர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அது சர்ச் பண்ணிவிட்டு டிபிலேருந்து ரிசல்ட் உங்களுக்கு அந்த கொரிஸ் மூலிமா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வேர் நம்ம என்ன கொரி என்டர் பண்ணுறோமோ அது நமக்கு எடுத்து கொடுக்கும் டைரெக்டாக. ஸோ ஏபிஐ வந்த அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் டெவலப்மெண்ட்டுக்கு ஏபிஐ க்ரியேட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்தப்போ மொபைல் டெவலப் மட்டும் இல்லாமல் அது ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோன்னா எல்லா பிளாட்ஃபார்முக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், விண்டோஸ் எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் இது ஒரு பிரச்சனையே கிடையாது. பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறதுனால ஜஸ்ட் யூஆர்எல் ரைட். யூஆர்எல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரௌசர்லையும் யூஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இப்போ ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்திங்கன்னா டோட்டல் வெப்பும் சரி மொபைலும் சரி ரெண்டுமே ஏபிஐ. லைக் அதில் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. என்னென்னா நீங்கள் ஒன்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி ஏபிஐயில் டெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெப்புக்கோ மொபைலுக்கோ மறுபடியும் டெஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு சிலர் கேட்குறாங்க, லைக் நான் வந்து ஏபிஐ டெஸ்ட் பண்ணிட்டேன், வெப்புக்கு ஏபிஐ டெஸ்ட் பண்ணிட்டேன், மொபைலுக்கு ஏபிஐ செப்பரேட் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா லேமன் கொஷின் தான் நான் சொல்லணும். ஏன்னா ஏபிஐ நீங்கள் பண்ணலை, அதனால் நீங்கள் கேட்குறீங்க. அது ஒன்றும் தப்பில்லை. பிகாஸ் நம்ம அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக தானே பார்க்குறோம் டெவலப்மெண்ட்டு. ஸோ ஏபிஐயோட அட்வான்டேஜே அதுதான். ஸோ ஏபிஐ வந்து ஜஸ்ட் யூஆர்எல்ன்றதுனால சப்போஸ் சைனப்புக்கு ஒரு ஏபிஐ க்ரியேட் பண்ணோன்னா அது நம்ம வெப்லையும் யூஸ் பண்ணலாம், மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம், கேமிங்லையும் யூஸ் பண்ணலாம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேட்டா ப்ரொவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு யூசர் பேஸ் வச்சுருக்கோம், ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் யூசர்ஸ் இருக்கிறாங்க. அந்த யூசர்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் பார்ட்டி யாருக்குன்னா ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளோட டேட்டா பேஸ் ஆக்சஸ் அவங்கக்கிட்ட கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஒரு ஏபிஐ க்ரியேட் பண்ணி கெட் யூசர்னு ஒரு ஏபிஐ க்ரியேட் பண்ணி அவங்க அந்த யூசர் பர்டிகுலர் கண்ட்ரி, சிட்டி அந்த மாதிரி போட்டு அவங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஏபிஐ க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஒன்லி யூசர் டேட்டா மட்டும் தான் அவங்க பார்க்க முடியும். அந்த யூசர் டேட்டாலையும் என்னென்ன பார்க்கணும், கெட் யூசர் அந்த ரெஸ்பான்ஸில் யூசர் நேம், மேபி அவங்களோட நேமு, இமெயில் ஐடி மட்டும் வர மாதிரியும் நம்ம பண்ணலாம். ஸோ எல்லா கண்ட்ரோலும் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ நம்மளோட ஹோல் டேட்டா பேஸும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம செக்யூரிட்டி வல்னரபிள் பண்ண முடியாது. சப்போஸ் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கூகுள் லாகின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது லாகின் பண்ணதுமே அவங்களோட இமெயிலும் நம்ம நம்பர் மட்டும் வரும், மற்ற டீட்டெயிலாம் வராது. கூகுள் ஆத் யூஸ் பண்ணணும். அந்த டிபெண்ட்ஸ் வந்து அக்ரிமெண்ட். ஸோ எல்லா கூகுள் இருக்க எல்லாமே அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏபிஐனால தான், ஏபிஐன்னு ஒன்று வந்ததுனால தான் இந்த தேர்ட் பார்ட்டியை நம்ம அப்ளிகேஷன் அத்தென்டிகேஷன் எல்லாமே யூஸ் பண்ண முடியுது. நம்மளோட அப்ளிகேஷனும் பார்த்திங்கன்னா ஆஸ் எ QA இன்ஜினியராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்ஸ் ஏபிஐயில் டெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து ஏபிஐனா என்னன்னு பார்த்தோம். அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதனால் ஏபிஐ டெஸ்டிங் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒன்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டீங்க ஃபங்க்ஷனாலிட்டி, நீங்கள் வந்து ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா யூஐ டெஸ்டிங்கே செஞ்சு பழகினவங்களுக்கு ஏபிஐ டெஸ்டிங் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஏன்னா இது எந்த யூஐயும் இருக்காது, ஒன்லி நம்ம வந்து போஸ்ட்மேன்ற ஒரு டூல் தான் யூஸ் பண்ணுறதா இருக்கும். மேபி நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட்மேன் டூல் அந்த மாதிரிலாம் பார்ப்போம். என்னோட சேனல்லையும் நிறைய பழைய வீடியோஸும் இருக்குது, இங்கிலீஷ் வெர்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் நம்ம மேபி இந்த சீரீஸில் நம்ம பார்க்கலாம். போஸ்ட்மேனில் நீங்கள் யூஆர்எல் என்டர் பண்ண முடியும். யூஆர்எல் அந்த பாராமீட்டர், இப்போ சைன்அப்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம், இமெயில், டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுக்கணுன்ற மாதிரி அதில் பாராமீட்டர் கொடுத்துருக்குன்னா நீங்கள் நீங்களே எப்படி சொல்கிறது, நீங்களே ஒரு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது டிசைன் ரெடி ஆகிட்ருக்கும். ஏபிஐ ரெடி ஆகும்போது டிசைனும் கண்டிப்பாக ரெடி ஆகிட்ருக்கும். டிசைன் ஏபிஐ நம்ம அப்ரூவ் பண்ண அப்புறம் தான் டிசைன் வந்து யூஐ டெவலப்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிசைனை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் கொடுத்து சைன் அப் ஃபுல்லாகவே நீங்கள் ஏபிஐலே டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் கம்ப்ளீட்டாக ஏபிஐயில் பண்ணிடலாம்.
ஸோ அதுக்கப்புறமா நம்ம யூஐ டெஸ்டிங்கில் போகும்போது ஒரு சில இஷ்யூஸ்லாம் வரும். நம்ம ட்ராப் டவுனோ கிளிக் பண்ண முடியல, செலக்ட் பண்ண முடியல, வேல்யூ செலக்ட் பண்ணால் நான் செலக்ட் பண்ணது ஏ வேல்யூ, பட் சர்ச் ரிசல்ட் வந்து பி வேல்யூக்கு வந்திருக்கு. இதெல்லாம் வந்து யூஐ கிளட்ச்னு சொல்லலாம். ஸோ அது வந்து நம்ம யூஐ டெவலப்பர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நம்ம பேராமீட்டர் சென்ட் பண்ணும்போது ஏபிஐயில் வருது, பட் யூஐயில் வர மாட்டேங்குது. ஸோ நமக்கும் ப்ராடக்ட் நாலேஜ் கம்ப்ளீட்டாக கிடைக்கும். இது என்ன பண்ணுது ஏபிஐ, ஸோ எந்த டேட்டா போகுது, எந்த டேட்டா வருது அப்படின்ற எல்லாமே பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கும் கொஞ்சம் லைக் அப்ஸ்கில் ஆகும் எல்லாமே. ஏபிஐ டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஐ டெஸ்ட் பண்ணும்போது என்ன பார்ப்பீங்க, சைன்அப் பண்ணிவிட்டு சைன்அப் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சுன்னா ஓகே, திரும்ப அதை லாகின் பண்ணி பார்ப்பீங்க, ஒர்க் ஆச்சுன்னா ஓகே, அதுதான் பார்ப்போம். பட் ஏபிஐ டெஸ்ட் பண்ணும்போது எல்லாம் ஒர்க் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் யூஐயில் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு, மேபி நெட்ஒர்க் லாக் அந்த மாதிரி எதனா அனுப்பிவிடுவோம். ஏபிஐயில் நீங்கள் வந்து பேக்கெண்ட் லாகை பார்க்கணும். ஸோ பர்டிகுலர் சர்வீஸ், மேபி லாகின் சர்வீஸில் போய்ட்டு என்ன லாகில் வந்திருக்கு, மேபி அந்த லாகில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேபி நேம் வந்து பார்த்திங்கன்னா 32 கேரக்டர் தான் டிபியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் நாம் சென்ட் பண்ணது எக்ஸ்ட்ரா சென்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னும் போது நம்ம ரெக்யர்மெண்ட் கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்யர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 50 கேரக்டர் யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட் நேம், நம்மளோட நேமுக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா 32 தான் கொடுத்துருக்கேன், இது வேலிடு தான். பட் டிபி டெவலப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 25 தான் கொடுத்துருக்கானும் போது நமக்கு எஸ்கியூஎல் எரர் அடிக்கும். ஸோ நம்ம எல்லா இன்டர்ஃபேஸஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாக் செக் பண்ணிவிட்டு டிபியும் செக் பண்ணலாம். ஸோ நம்ம இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி அந்த யூஐயில் மட்டும் இல்லாமல் நம்ம பேக் அண்ட் கோட் லெவலாகவும் பார்க்கலாம், ப்ளஸ் நம்ம டிபிலையும் வேலிடேஷன் பண்ணலாம். ஸோ இதனால தான் ஏபிஐ டெஸ்டிங் கொஞ்சம் சேலஞ்சாகவும் இருக்குது, ப்ளஸ் ரொம்ப வாண்டடாகவும் இருக்குது. பட் நீங்கள் இவ்வளவும் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஏபிஐ யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் நம்ம டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஸ்மோக் டெஸ்டிங், அந்த யூஐ டெஸ்டிங் நம்ம எக்ஸ்ப்ளோரேட்டிவ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ சப்போஸ் நமக்கு ஏபிஐ டெஸ்டிங் நாலேஜ் இல்லை அப்படின்னும் போது நம்ம எல்லாமே யூஐயில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அகெயின் யூஐயும் ஃபிக்ஸ் பண்ணணும், லைக் ஏபிஐலையும் ஃபிக்ஸ் பண்ணணும், யூஐலையும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் டபுள் ஒர்க். ஸோ நம்ம யூஐ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏபிஐ பண்ணி முடிச்சுட்டு நம்ம சைன் ஆஃப் கொடுத்துட்டோம் அப்படின்னா இஷ்யூஸ் வரலாம் ஃப்யூச்சரில், பட் நாட் லைக் மினிமல் இஷ்யூஸ் தான் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ஏபிஐ டெஸ்டிங் இந்தளவு வாண்டடாக இருக்கிறதுக்கு காரணம். ஒரு சில கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஏபிஐ டெஸ்டிங் ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணி ஒரு யூஐ மாதிரி அவங்களே க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. பட் அதுவும் டபுள் ஒர்க் தான். ஸோ போஸ்ட்மேன் இஸ் ஓகே போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்மேன் டூல் போதும் நமக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஏபிஐ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சோப்னு ஒன்று இருக்குது, ரெஸ்ட்டு. ஸோ இப்போ வைடாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது ரெஸ்ட்டு தான். சோப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100ல் ஒரு 4-5 யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரிமைனிங் 90 ரெஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. ரிமைனிங் 5 எதிராக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா GraphQLன்னு சொல்லி ஒரு வந்திருக்கு, நியூ டைப் ஆஃப் ஏபிஐ. ஸோ அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ், லைட் வெயிட். நம்ம சோப்பை விட ரெஸ்ட்டை விட GraphQL கொஞ்சம் அட்வான்ஸ், லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம என்ன நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இந்த மொபைலும் லைக் இந்த இமேஜும் பாருங்கள். ஸோ ஏபிஐ வந்து ஜஸ்ட் ஒரு ஏபிஐ தான், பட் இது கனெக்ட் ஆகிற பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் டேப்லெட், வெப் ஆப், கேமிங், மொபைல் டிவைஸ், ஸ்மார்ட் ஃபோன் இதெல்லாம் ஒன்று தான். கனெக்டட் கார், ஸோ எதாக இருந்தாலும் ஜஸ்ட் நம்ம HTTP ப்ரோட்டோக்கால் மூலிமா ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஜேசன் ஃபார்மேட்டாவோ இல்லை சப்போஸ் ஓபிஓ இந்த XML ஃபார்மேட்டாக வந்தால் நம்ம அதை எடுத்து அப்படியே நம்ம யூஐயில் ஷோ பண்ண போகிறோம். ஸோ இதனால தான் நம்ம ஏபிஐ டெஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே படிக்கக்கூடிய ஒன்று. ஸோ நம்ம கம்மிங் சீரீஸில் வந்து பார்த்தோன்னா ஏபிஐ டெஸ்டிங் பற்றி நிறைய வீடியோஸ் நாமளும் போடுவோம். ஏன்னா இங்கிலீஷ் வெர்ஷன் எல்லாமே இருக்குது, பட் பேசிக்லேருந்து இருக்கான்னு தெரியல. அந்த லாஸ்ட் பிளேலிஸ்ட் நம்ம பாருங்கள், மேபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இங்கிலீஷ் பிளேலிஸ்ட்டும். இதுதான் ஒய் ஏபிஐ டெஸ்டிங்கிறதுக்கான லைக் முழு விளக்கம்னு சொல்லலாம். மேபி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் ஜஸ்ட் கமெண்ட்ஸில் போடுங்க. சப்போஸ் இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.